வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ரஜினி ஸ்பெஷல். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் வந்த எல்லா மாதிரியான பாடல்களையும் இந்த 5 நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்ப நிலையில் அவருடைய 80s 90s வந்த படங்களில் இருக்க பியூட்டிஃபுல்லான மெலடிஸை நம்முடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் பாட போகிறாங்க. அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம எஸ்பி முத்துராமன் சாரால் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்ட புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி பாட வர்றது நம்ம கௌஷிக். வணக்கம், வாருங்கள் கௌஷிக். மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணின்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணின்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா பொன்விளக்கே தீபமே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணின்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே. ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகும் கண்டதில்லையே ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகும் கண்டதில்லையே காவியத்தில் நாயகி கற்பனையில் ஊர்வசி கண்களுக்கு விளைந்த மாங்கனி காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணின்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணின்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா. கௌஷிக், தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் அஸ் ஆஃப் திஸ் சாங். இது என்ன ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு இது. நல்லா பாடுங்க கௌஷிக். அந்த ஆட்லிப் போர்ஷன்ஸ் அந்த பல்லவியில் கொஞ்சம் ஆட்லிபிஷாக வரும்ல, அங்கே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது. அதர்வைஸ் ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க்யூ சார். உங்கள் வாய்ஸ் இட் ரியலி கேரிட் த சாங், ஃபீல் இருந்தது, அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். நைஸ். தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சாங். கௌஷிக், எனக்கு ரொம்ப பிடிச்சது கௌஷிக். தேங்க்யூ சார். அண்ட் திருப்பி இந்த பாட்டு எடுத்ததுக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கிற அந்த ஞாபகம் வந்துடுது. பல்லவி அஃப்கோர்ஸ் அது போக போக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அந்த அனுபவம் அது உங்களுக்கு வந்துடும், பாட பாட வந்துடும். விழியிலே மலர்ந்தது திரு திரு திரு
பிழியிலே, you know, there's a little, you'll get it. It'll come as you sing, but whatever you sang, no, ரொம்ப அழகா இருந்தது. Thank you, sir. ரொம்ப அழகா இருந்தது. வெல் டன் கௌஷிக். முதல் பாடலே சூப்பர் ஸ்டார் சுற்றுல ரொம்ப அருமையான பாடல் பாடியிருக்கீங்க. பியூட்டிஃபுல்லான மெலடி நம்பர். ஆல் த வெரி பெஸ்ட். Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எஸ்பி முத்துராமன் சார், இந்த பாட்டு கேட்டப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, இந்த போனா ஒரு கேள்விக்குறி வந்த காலகட்டத்தில் ஒரு தமிழ் சினிமாவுக்கான இலக்கணம்ங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கணும். நல்ல சிகப்பாக இருக்கணும், சுருளாக முடி இருக்கணும், கொஞ்சம் அகன்ற தோள்கள் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம். ஆனால் கண்ணம்லாம் கொஞ்சம் பஃப்னு இருக்கணும், ஜோஷாக இருக்கணும் அப்படிம்பாங்க. பட் இதெல்லாம் இல்லாத, அப்படி முடியெல்லாம் கொஞ்சம் பரட்ட தலையாக இருக்கிற, அவ்வளோ தூரம் சிகப்பாக இல்லாத ஒருத்தரை எப்படி ஹீரோவாக வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அவர் ஒரு வில்லனா, ஒரு மாடர்ன் வில்லனா, ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வில்லனா, கண்ணாடி தூக்கி போடுறது, முடியை தள்ளி விடுறது, சிகரெட்டை தூக்கி போடுறது, இப்படிலாம் சேர்ந்து ஒரு இது இருந்தது. அவர் ஒரு சின்ன வேஷத்துக்கு கூப்பிட்டு நானும் பஞ்சவர்ணாச்சலம் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த அவர் எங்களோட பேசுனது நடந்ததெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இந்த சின்ன வேஷத்தை கொடுத்து கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்லி, இல்லை ரஜினி, இந்த ரோல் வந்து ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டான ஒரு விஷயம், வேண்டாம், உனக்குன்னு ஒரு ரோல் வரும்போது நாங்களே கூப்பிடுவோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ஓ, அப்போ மகரிஷிகிட்ட இந்த போனார் கிளிக்குடி கதை வாங்கின உடனே அதில் வழக்கமாக வரக்கூடிய கதாநாயகன் வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் கதாநாயகன் வந்து வில்லன் ஆகிடுவான், வில்லன் வந்து கதாநாயகன். ஓகே. ஆமாம், யூஸ்வலாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு சிவகுமார் சாரை அந்த ரோலுக்கு போட்டு வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் சாரை இதுக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணோம். எல்லாரும் அவருக்கு ஸ்டைல் தான் தெரியும்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில், இல்லை அவர் ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண படம் போனார். ஓகே ஓகே. அந்த படத்தை நீங்கள் இயக்கியதில் உங்களுக்கு பெரும் சந்தோஷம். நிச்சயமாக பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதுவும் நாங்களும் அவரும் முத இணைஞ்ச படம் அது. முதல் படமே தான். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி எஸ்பி முத்துராமன் அவர்களிடம் கேட்கலாம். அவருடைய கெரியர் கிராஃபில் ஆரம்ப கட்டத்திலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு எப்படியெல்லாம் வந்தார்னு சொல்றதுக்கு இவரை விட மிகச் சரியான மனிதர் இருந்து விட முடியாது. இந்த கடுமையான போட்டியில் தொடர்ந்து பங்கேற்று கடைசியில் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறவர் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற பட்டத்தை மட்டுமல்ல, அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் பரிசாக அவர்களுக்கு காத்திருக்கிறது. மனம் தாவிடும் அது எந்த இடம், இந்த இடம் ஒரு கடம். குழந்தைகள் நன்றாக படிக்க எங்கே ஸ்கூல் இருக்கு, அது எந்த இடம், இந்த இடம் ஒரு கடம். Temple Green Varagadam from Arun Excello. Airtel Super Singer 3 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உனக்காக என் இதயம் போல இதுவும் துடித்துக் கொண்டே இருக்கும். இரண்டையும் கைகளில் பத்திரமாய் வைத்திரு. எனக்கு இப்பவே அவனை பார்க்கணுமே. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. பிடிச்சிருந்துச்சா? பிடிக்காம தான் உன்னை உடனே பார்க்கணும் ஃபோன் பண்ணாங்களா? துளிர்விடும் இந்த உறவுக்காக காத்திருக்கும் பேரதிர்ச்சி. எனக்குள்ள மூடி வச்சு